அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றிவிட்டு தற்போது ஒட்டப்பிடாரம் பகுதியை நோக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற வழியில் வேலாயுதபுரம் என்கிற பகுதியில் காலி குடங்களுடன் பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த காலி குடங்களை ஒரு ட்ராலி மாதிரியான ஒரு வண்டியில் வைத்து நீண்ட தூரம் சென்று ஒவ்வொரு நாளும் குடிநீருக்காக நாங்கள் போராடி வருகிறோம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருகிற போது காலி குடங்களோடு நின்று கொண்டு எங்களுக்கு தண்ணீர் குறையை தீர்த்து தாருங்கள் ஐயா, நாங்கள் பல முறை ஆளுகிற திமுக அரசிடம் கோரிக்கை வைத்து விட்டோம், எங்களுடைய குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்ற கோரிக்கையை அவர்கள் வேதனையோடு கண்ணீரோடு அவர்கள் வைத்தார்கள். உடனடியாக தனது வாகனத்தை விட்டு கீழே இறங்கி வந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருடைய குறையை பொறுமையாக எவ்வளவு நாளாக இந்த தண்ணீர் வரவில்லை, என்ன பிரச்சனை என்பது குறித்தும் எவ்வளவு தூரம் நீங்கள் சென்று இந்த தண்ணீரை தினந்தோறும் எடுத்து வர வேண்டிய சிரமப்படுகிறீர்கள் என்று கேட்டறிந்தார். ஏறக்குறைய 1 கிலோமீட்டரிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் தினந்தோறும் செல்ல வேண்டியிருக்கிறது. அனைத்து பயன்பாட்டிற்காகவும் இந்த வண்டிகள் மூலமாகத்தான் குடங்களை வைத்து நாங்கள் தண்ணீர் கொண்டு வருகிறோம். மிகப்பெரிய சிரமத்திற்கு பெண்கள் இந்த பகுதியில் நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய இந்த குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்தார்கள். கண்டிப்பாக உங்களுடைய குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும், உங்களுக்கு குடிநீர் வருகிற அளவிற்கு எல்லா ஏற்பாடுகளையும் அதிமுக செய்யும் என்கிற ஒரு உறுதிமொழி அளித்தார்கள். அந்த பெண்கள் மகிழ்ச்சியோடு 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும், நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவை உங்களுக்கு தருவோம், எங்களுடைய குடிநீர் பிரச்சனையை இந்த அரசு எங்களுக்கு கண்டும் காணாமல் விட்டிருக்கிறது என்கிற கோரிக்கையை வேதனையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த குடிநீர் பிரச்சனைக்கு நேரடியாக களத்திலே இறங்கி மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் படுகிற துயரத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டிருந்தார். அந்த கீழே இறங்கி கேட்கிற போது இந்த தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், விஜயபாஸ்கர் ஆகியோர் உடனிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். ஒரே ஒரு பைப்பு தான் இருக்குது, பொது பைப்பு. இன்சூரன்ஸ் கொடுக்கறது இல்ல. முக்கியமா குடிநீர் பிரச்சனை தான் முக்கியம். மழை பெஞ்சு தண்ணியா கட்டிட்டு சார், எங்களால் வரவே முடியல. மழை நேரத்துல அந்த ஓட்டுல நடந்து வர்றாப்ல வண்டி தள்ளிட்டு வர முடியல. வண்டியில மட்டும் போறீங்க, வேட்ல இருந்து தள்ள முடியாது சார். அப்படியே அதுலதான் இங்க வந்து நம்ம தான் டபுள் ரோட் ஆக்கணும், சிங்கிள் ரோட் ஆக்கணும். அதோட மெயின் ரோடா எடுக்க முடியாது. தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஒரு வருஷம் லைன் கொடுக்கல, கனெக்ஷன் கொடுக்கல. சரி, பாத்துக்கலாமா? அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே பண்றோம்.